வணக்கம். உலகத் தமிழ் ஆய்வு மகாநாடு 2026 செய்யறி உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் என்னும் பெயரிலான ஓர் உலகத் தமிழ் ஆய்வு மகாநாடு 2026 ஆண்டு 10ஆம் மாதம் 15ஆம் நாள் முதல் 2026 10ஆம் மாதம் 18ஆம் நாள் வரை கனடா நாட்டில் உள்ள டொரண்டோ நகரில் நடைபெற உள்ளது. இந்த மகாநாடானது உலகம் முழுவதும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் கல்வியாளர்களை ஒன்றிணைத்து செம்மொழி தமிழ், செய்யறிவு, மெய்ப்பொருளியல், பண்பாடு, புலம்பெயர் வாழ்வு, உலகமயமாதல், வரலாறு, குமுக பொருண்மைய மேம்பாடு ஆகிய துறைகளில் இணை இசைவுகளை ஆராய்வதற்கான அறிவியல் தளமாக அமைகின்றது. மேலும் தமிழ் அறிவியல் மரபுகளின் வரலாற்று ஆழத்தையும் இன்றைய உலகில் அவற்றின் சமகால பொருத்தத்தையும் வெளிப்படுத்தும் பல்துறை உரையாடல்களை ஊக்குவிப்பதே மாநாட்டின் நோக்கமாகும். இம்மாநாட்டிற்கு ஆய்வுக் கட்டுரைகளை அனுப்புமாறு ஆய்வாளரிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. அதற்கமைய உலக நாடுகளில் உள்ள ஆய்வாளர்களிடமிருந்து 497 ஆய்வுச் சுருக்கங்கள் வந்துள்ளன. இந்தியா மற்றும் இலங்கையிலிருந்து கூடுதலான கட்டுரைகள் வந்துள்ளன. மாநாட்டில் பங்கேற்கும் கட்டுரையாளரை தெரிவு செய்வதற்காக பல நாடுகளில் உள்ள பல்கலைக்கழக பேராசிரியர்களை கொண்ட 5 வல்லுநர் குழுக்கள் அமைக்கப்பட்டன. இந்த குழுவினால் 100 கட்டுரையாளர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்கு இந்த ஆண்டு ஜூலை மாதம் தொடக்கத்தில் தேர்வு செய்வதற்கான விவரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இம்மாநாடானது ஆய்வரங்குகள், கலந்துரையாடல்கள், கலை நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை கொண்ட 4 நாள் நிகழ்ச்சியாக திட்டமிட்டவாறு கனடா நாட்டில் உள்ள டொரண்டோ மாநகரில் நடைபெறும். என்னுடைய பேர் குகதாசன். நான் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர், திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர். அனைவருக்கும் வணக்கம். விரைவாக அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் நிமால் விநாயகமூர்த்தி. கனடாவிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றேன். இந்த செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழர்களும் என்ற மகாநாட்டை தலைமை தாங்கி நடத்துகிற பொறுப்பை ஏற்றிருக்கின்றேன். என்னுடன் இலங்கையில் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துணைத் தலைவராக செயல்படுகிறார் பேராசிரியர் சரவணன் சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து ஆய்வரங்க குழு தலைவராக செயல்படுகிறார். நவநேஷன் கனடாவில் இருந்து கொண்டு ஏற்பாட்டு குழுவின் ஒரு துணைத் தலைவராக செயல்படுகிறார். ஐஸ்வர்யா இங்கிருந்து எங்களுக்கான ஏற்பாட்டு உதவிகளை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி இணைப்பாளராக செயல்படுகிறார். அதோட எங்களுடைய அனந்தராமகிருஷ்ணனும் ப்ரொஃபஸர் அனந்தராமகிருஷ்ணனும் எங்களுக்கு இங்கே உள்ள ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். இந்த மகாநாடு கனடாவில் நடைபெறுகிறது. கனடாவில் நடைபெற்றாலும் இது உலகளாவிய ஒரு மகாநாடு. இது தமிழர் உலகம் பூராக உங்களுக்கு தெரியும். அதாவது முன்னைய காலங்களில் தமிழ்நாட்டிலும் ஈழத்திலும் தான் தமிழர்கள் அதிகமாக வாழ்ந்தார்கள். தளம் அதுதான். ஆனால் இன்றைய காலத்தில் தமிழர்கள் பல நாடுகள்லையும் பரவி வாழுகிறார்கள். உலகம் பூர்வாக வாழுகிற தமிழர்களை கொண்டு நாங்கள் ஒரு இடத்துல இணைத்து தமிழரின் அறிவியல் பலத்தை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் என்ற நோக்குடன் இந்த மகாநாடை நாங்கள் கனடாவில் ஏற்பாடு செய்கின்றோம். ஐயா சொன்ன மாதிரி 497 கட்டுரை சுருக்கங்கள் வந்திருந்தாலும் நாங்கள் இதில் 13 நாடுகளில் இருந்து வந்திருக்கிறது. எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இதில் 100 கட்டுரைகளை தேர்ந்தெடுத்து நாங்கள் அந்த மகாநாட்டில் படிக்க இருக்கிறோம். இங்கே ஆய்வரங்க கட்டுரைகள் மட்டுமில்லை, அதை விட உலகம் பூரா இருந்து வர 13 நாடுகளில் இருந்து விருந்தினர்கள் வர இருக்கிறார்கள், அறிஞர்கள் வர இருக்கிறார்கள். அதாவது தமிழை நாங்கள் தமிழின் வரலாற்றை மட்டும் பேசிக்கொண்டிருக்காமல் நாங்கள் இன்றைய தொழில்நுட்ப உலகத்தில் செய்யறிவு தொழில்நுட்பம் எல்லாம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் தமிழையும் அதே வேகத்தில் வளர்ச்சியடைய செய்தால் இந்த டெக்னாலஜியோடு வளர்ந்தால்தான் தமிழ் நிலைக்க முடியும். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் வரலாற்றை மட்டும் பேசிக்கொண்டிருக்க மற்ற மொழிகள் தமிழை மேவிக்கொண்டு போகாமல் நாங்கள் தமிழில் ஆய்வுகளை செய்ய வேணும். எங்களுடைய எதிர்காலம் தமிழில் சிந்திக்க வேணும். அறிவியல் விடயங்களை, தொழில்நுட்பங்களை தமிழில் உருவாக்க வேணும். ஏன் மருத்துவத்தை கூட தமிழில் படிக்க வேணும் என்ற அந்த அப்படியான விடயங்களை இங்கே நாங்கள் கொண்டு வரதுக்காகத்தான்
உலகத் தமிழர்களாக இதில் கலந்து கொள்ள இருக்கின்றோம். தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் இருந்து அரசியல் தலைவர்கள் கூட இங்கே இதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் இந்த வருமானம் பெறமாட்டணும் என்ற முடிவுகள் இன்னும் எங்களுக்கு தெரியாது. பல கட்சிகளில் இருந்தும் பல தளங்களில் இருந்து நாங்கள் அதுக்கான அழைப்புகளை விட்டு கொண்டிருக்கின்றோம். பெரும்பாலானவர்கள் நிச்சயமாக வந்து கலந்து கொள்வார்கள். இந்த செய்தியை நீங்கள் தமிழ்நாடு முழுக்க கொண்டு செல்லணும். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்கையில் இன்றைக்கு இருக்கிற சோசியல் மீடியாவில் உலகம் பூராவும் இந்த செய்தியை நீங்கள் கொண்டு போகின்ற பொறுப்பை, இந்த உதவியை நீங்கள் நிச்சயமாக செய்து தரணும். இது ஒரு தனிமனிதருக்காகவோ அல்லது தனிய ஒரு குழுவுக்கான விடயமல்ல. உலகம் பூரா உள்ளவர்கள் தமிழர்களாக நாங்கள் வாழ வேணுமா இருந்தால் தமிழ் மொழி வாழ வேணும். தமிழ் மொழி எங்களுக்கு நிலைக்க வேணுமா இருந்தால் நாங்கள் அன்றாட வாழ்வியலை நாங்கள் தமிழால் நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் வீட்டில் மட்டும் தமிழை பேசிவிட்டு அலுவலகத்திலேயோ அல்லது ஒரு ஒரு விஞ்ஞான கூடத்திலேயோ நாங்கள் மாற்று மொழிகளில் நாங்கள் கூடுதலான நேரம் எங்களோட பொருளியலையோ அல்லது எங்களோட அன்றாட வாழ்வுக்கு நாங்கள் மற்றைய மொழிகளை பாவித்தோமானால் வாழ்வு தான் முதலாவது. அப்போ அந்த வாழ்வுக்கு நாங்கள் மற்றைய மொழிக்கு நாங்கள் அடிமையாகி விடுவோம். ஆகவே நாங்கள் தமிழில் என்கிற துறைகள் அனைத்தும் செயல்பட வேண்டும். அதுக்கு தமிழ்நாட்டு அரசும் நிச்சயமாக கை கொடுக்கும் என்று நம்புகிறேன். உலகம் பூராக தமிழர்கள் வாழ்ந்தாலும் ஒரு அதிகார அலகு தமிழ்நாடு தான் எங்களுக்கு இருக்கிற ஒரு தளம். இங்கிருந்து தான் பாடப்புத்தகங்கள் என்றா என்ன, அறிவியல் புத்தகங்கள் என்றா என்ன, தமிழில் உருவாக வேண்டும். மருத்துவத்தை தமிழில் படிக்க வேண்டும் என்பது அடுத்த தலைமுறைகள் என்ற ஒரு குறிக்கோளோடு, அதாவது இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய ஆளுமை செலுத்தி கொண்டு வருகிறது. பல துறைகளை இல்லாமல் ஆக்கி கொண்டு வருகிறது. இன்றைக்கு இந்த செய்யறிவால் பல துறைகள் இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி தமிழும் இல்லாமல் போய்கொண்டிருக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான தருணம். நேற்று தான் மறைமலையடிகள் 180வது பிறந்த நாளை கொண்டாடினோம். அதிலும் அந்த இடத்திலும் நான் இந்த குறிப்பிட்ட விடயம் தமிழில் நாங்கள் புதிய புதிய படைப்புகளை உருவாக்க வேணும், புதிய விஞ்ஞானங்களை தமிழில் உருவாக்க வேணும் என்றதுதான். மேலும் உங்களுக்கான கேள்விகளுக்கு நாங்கள் நிறைய பதில்களை தயாராக இருக்கிறோம். அனைத்து கட்சிகளிலும் உள்ள தலைவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். முதல்வருக்கு கூட கொடுக்கறதுக்கு முயற்சிக்கிறோம். எங்களுக்கு அதுக்கான அனுமதி இன்னும் கிடைக்கவில்லை. அதுக்கு முயற்சித்து கொண்டிருக்கின்றோம். அமைச்சர்கள் லெவலில் 3 அமைச்சருக்கு குறையாமல் இதுவரைக்கும் கொடுத்திருக்கின்றோம். நாங்கள் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை என்றால் அவர்களாக இன்னும் எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தர்றதுக்கு முதல்ல நாங்கள் அதை வெளியிடுறது அவ்வளோ நல்லா இருக்காது என்ற ஒரு இதுக்காக செய்யலை. மற்ற கட்சிகளிலும் தமிழர்கள் என்ற அடிப்படையில் எங்களுக்கு கட்சி வேதம் இருக்க தேவையில்லை. தமிழுக்கு கட்சி இல்லை என்றால் தமிழர்கள் எல்லா கட்சிக்கும் வாக்களித்திருக்கிறீர்கள். அத்தனை கட்சிகளுக்கு நாங்கள் கொடுக்கத்தான் வேணும். 150க்கும் மேற்பட்ட கட்டுரை சுருக்கங்கள் வந்திருக்குது. ஆனால் ஒரு 25 பேரை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் கட்டுரை படிக்கிறதுக்கு. அதை விட அறிஞர்களையும் நாங்கள் அழைக்கிறதுக்கு இருக்கின்றோம். இன்றைக்கு எங்களுக்கு ஆய்வரங்க குழுவில் 16 பேரில் 5 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். ஆய்வரங்க குழுவின் தலைவராகவே சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் நல்ல சரவணன் தான் பொறுப்பாக இருக்கிறார். அப்படி நிறைய தமிழ்நாடு முக்கியமான ஒரு தலைவன்றது எல்லாருக்குமே தெரிந்த விடயம். அஞ்சு வகைப்பாடுகளில் நாங்கள் இந்த மகாநாட்டு கட்டுரைகளை கேட்டிருந்தோம். அதாவது ஒன்று செய்யறிவும் தமிழும். அதாவது இன்றைக்கு செய்யறிவு தமிழோடு எவ்வளவு பின்னி பிணைஞ்சுள்ளது என்ற ஆய்வு ஒரு பகுதி. அடுத்தது தமிழர் வரலாறு, மெய்யறிவு, மெய்ப்பொருளியலும் தமிழும், பொருளியல் சிந்தனையும் தமிழர் வாழ்வியலும். எப்படியான பொருளியல் சிந்தனையோட தமிழற்ற வாழ்வு போய்கொண்டிருக்கிறது. அதோட தமிழர் வாழ்வும் வரலாறு, அதோட பிரத்யோகமாக நாங்கள் ஒன்று இணைத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஈழத்திலே வடகிழக்கு பிரதேசம் போருக்கு பிறகு மிகவும் பின்தங்கி இருக்கிறதால் வடகிழக்கு பிரதேசத்தின் பொருண்மைய மேம்பாடை நாங்கள் இதுக்கு இணைத்திருக்கிறோம். அது பிரத்யோகமாக நாங்கள் அவதானிக்க வேண்டிய விடயமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், 30 வருடங்களுக்கு மேலாக நடந்த போரில் நிறையவே பின்தங்கியுள்ள எமது தேசத்தை கட்டியெழுப்புறதுக்கான ஒரு தனி அலகும் இணைத்திருக்கின்றோம். உலகம் பூராக இதொரு உலகத் தமிழராக நாங்கள் இன்றைக்கு செயல்பட வேண்டிய நிர்பந்தத்துக்குள் வந்திருக்கின்றோம். முன்னே மாதிரி நாங்கள் தமிழ்நாடு ஈழம் என்று மட்டும் தமிழரின் வாழ்வியலையும் வரலாற்றையும் சுருக்க முடியாது. எப்படி உலக மாற்றங்கள் அடைந்து கொண்டிருக்கின்றதோ அந்த உலக மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் எங்களோட வாழ்வியலை மாற்றியமைச்சால்தான் இந்த உலகில் நாங்கள் நிலைத்திருக்க முடியும். தமிழர்கள் அன்றாட வாழ்வை நாங்கள் தமிழில் இதை நடைமுறைப்படுத்துவதற்கான தளத்தை தேடிக்கொள்ளாவிட்டால் தமிழர்கள் இருப்பார்கள், ஆனால் தமிழ் இருக்காது.
இப்போ தமிழ் இருக்க வேணுமா இருந்தால் தமிழர்களின் வாழ்வோடு இது ஒத்துப்பிணைஞ்சு இருக்க வேண்டும். அல்லது எந்த பிள்ளை சொல்லும் தமிழை வீட்டில் கதைச்சிட்டு நான் கம்ப்யூட்டர் வேலைக்கு போகிறதோ அல்லது எந்த வேலைக்கு போகிறனாலும் நான் ஆங்கிலத்தில் தான் செய்வேன், இல்லை ஹிந்தியில் தான் செய்வேன் என்று சொல்லி சொன்னால் அது கூடிய நேரம் அவற்றை அறிவு ஆற்றலை கூடிய நேரம் பிற மொழியில் தான் அவர் செலவிட்டு கொண்டிருப்பார். அப்போ அவற்றை அந்த மொழி அவற்றை அறிவு வளர்ச்சி தமிழில் வளர்றதுக்கு வாய்ப்புகள் சரியான குறைவு. மற்ற மொழிகள் தான் அங்கே ஆளுமை செலுத்தும். ஆகவே நாங்கள் உலகத் தமிழராக அறிஞர்கள் ஒன்று கூடி ஒரு தளமாக எடுத்து எப்படி நாங்கள் தமிழை நிலைத்து வைத்திருப்பது, தமிழ் மொழியும் நிலைக்காவிட்டால் தமிழர்கள் நிலைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த 13 நாடுகளிலும் இருந்து வர்றவர்களுக்கு 13 வித்தியாசமான வாழ்க்கை வரலாறுகள் இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே ஒரு வாழ்க்கை வரலாறு இருக்கும், ஈழத்தில் ஒன்று இருக்கும், புலம்பெயர்ந்து போன மலேசியாவில் ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் வாழ்கிற தமிழர்களுக்கு ஒரு புதுமையான அந்த வரலாறுகளையும் நாங்கள் கேட்டறிந்து அறிவதற்கு ஆர்வமாகவும் இந்த தளம் அமையும். ஆய்வு கட்டுரைகளுக்கான பதிவீடு மட்டும்தான் இதுவரைக்கும் முடிந்திருக்கிறது. இனித்தான் கலந்து கொள்கிறவர்களுக்கு பதிவீடு இன்னும் 90 நாட்கள் இருக்கின்றன. அக்டோபர் 15ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி மட்டும்தான் இந்த மகாநாடு. இனித்தான் அதுக்கான பதிவை ஆரம்பிக்க போகிறோம். இப்போது இதை பற்றிய செய்தியை இனிமேல் தான் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். கனடாவில் நடக்கிறபடியால் நாங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரியான ஆயிரக்கணக்கானோர் எதிர்பார்க்காவிட்டாலும் ஒரு 1000 பேர் கலந்து கொள்வார் என்ற நம்பிக்கையை ஏற்பாட்டு குழுவுக்கு இருக்குது. நிச்சயமாக அது அஃபோர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பதிவு கட்டணம் இருந்தால் கூட வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு அது தவிர்ப்பு இருக்கும். ரெண்டால் அவர்கள் வேறு தேசங்களில் அங்கே கனடாவில் உள்ளவர்களுக்கு தான் அந்த கட்டணம் இருக்கும். நிச்சயமாக மிக சிறிய தொகையாக தான் இருக்கும். அதை நான் வெளியிடக்கு முதல்ல நான் அதை சொல்கிறது பொருத்தமாக இருக்காது. அதை சொன்னேன், கனடாவை விட்டு வெளியிடங்களில் இருந்து வர்றவர்களுக்கு அது தவிர்க்கப்படும். அதாவது கட்டுரைக்கான காலம் முடிவடைந்து விட்டது. அதில் தான் 497 கட்டுரை சுருக்கங்களை எடுத்து அதில் நாங்கள் 100 கட்டுரைகளை தேர்ந்தெடுத்து அவர்களை முழுமையான கட்டுரையை தர சொல்லி கேட்டிருக்கிறோம். பதிவு தேதி என்ன முடியவில்லை, பதிவு தேதி எடுத்தான் ஆரம்பிக்க போகின்றோம். ஸோ பதிவு தேதி இனி ஆரம்பித்த பிறகு தான் இனி அது பற்றிய சரி, ஓகே. எங்களுக்குரிய இணையதளம் ஒன்று இருக்கிறது. இப்போ உங்களுக்கு தரப்பட்ட இதிலையும் இருக்குன்னு நினைக்கிறேன். www.globaltamilconference.org என்ற இணையதளத்தில் நீங்கள் முழுமையான செய்தியை பார்க்கலாம். இதில் நாங்கள் உங்களுக்கு தரப்பட்ட சீட்டில் கீழே இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா இருக்குது. இல்லை, இதில் இருக்குது தமிழ் ஃபெடரேஷன். ஓகே, அதனுடைய அமைப்பின் அனைத்துலக தமிழர் பேரவை தான் இதை ஏற்பாடு செய்து. அதை விட இந்த மகாநாட்டுக்கு மட்டும் பிரத்யோகமான ஒரு வெப்சைட் இருக்குது, globaltamilconference.org. globaltamilconference.org என்ற இணையதளத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக இதை பற்றிய தகவல்களை நாங்கள் அப்டேட் பண்ணி கொண்டிருப்போம். தவறுதலாக அதுக்கு உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இங்கே சரவணன் இருக்கிறார், அல்லது ப்ரொஃபஸர் அனந்தராமகிருஷ்ணன் இருக்கிறார். இங்கே ஏற்பாடுகளை எங்களுக்காக அவர் தன்னுடைய நேரத்தை செலவழித்து செய்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் உங்களோட தகவலை ஒரு வேலையை கொடுங்க. globaltamilconference.org நாங்கள் வளமையாக அப்டேட் பண்ணி கொண்டிருக்கோம். கடந்த வருடம் ஒரு உலகத்தமிழ் ஆய்வு மகாநாடு இதுதான் முதலாவது தடவை. நாங்கள் தனியாக வடகிழக்கு மேம்பாடு என்று சொல்லி, இலங்கையின் வடகிழக்கு மேம்பாடு என்று அது ஒரு அத்தியாவசிய விடயமாக இருந்த முறையில் கடந்த வருடம் நாங்கள் அதை செய்திருந்தோம். தமிழ்நாட்டிலும் இருந்தும் 10 பேருக்கு மேலே அதில் கலந்து கொண்டார்கள் அந்த மகாநாட்டில். அதுக்கு பிறகுதான் நாங்கள் யோசித்தோம், இன்றைக்கு நாங்கள் இலங்கையின் வடகிழக்கு போரால் பாதிக்கப்பட்டது என்றதுக்கு அப்பால் எங்களுக்கு உலகத்தமிழரை நாங்கள் ஒன்றிணைத்து உலகத்தமிழர் பலத்தை எப்படி நாங்கள் வலுப்படுத்துறது, தமிழர்களிடையே ஒரு குளோபல் எம்பவர்மெண்ட் ஒன்றை கிரியேட் பண்ணுறதா, குளோபல் தமிழ் எம்பவர்மெண்ட் ஒன்றை கிரியேட் பண்ணுறதாக இருந்தால் ஸோ உலகத்தமிழராக நாங்கள் ஒன்றிணைய வேணும். அந்த அடிப்படையில் தான் இந்த மகாநாட்டை நாங்கள், அதாவது உலகத்தமிழ் ஆய்வு மகாநாடு இதுதான் முதலாவது மகாநாடு. ஆனால் பல மகாநாடுகளில் செயல்பட்ட அறிஞர்கள் இதில் செயல்படுகிறார்கள். ஏன் கோவையில் நடந்த செம்மொழி மகாநாட்டில்
ஒருங்கிணைத்தவர். இதில் ஒரு துணைத் தலைவராக இருக்கிறார் இவர் பேராசிரியர் மா ராஜேந்திரன் அவர்களும். இதுதான் முதலாவது மகாநாடு, உலகத் தமிழ் ஆய்வு மகாநாடு. கனடாவில் அதுவும் ஒரு குளோபல் டயாஸ்போரா பேஸ் குளோபல் அமைப்பு. கனடாவில் தான் தலைமையாக கொண்டு இயங்குது. அந்த அமைப்பின் தலைவரும் நான் தான். நிச்சயமாக வருவார். நிச்சயமாக அங்கேயும் முக்கியமாக 3 கட்சிகள் இருக்கின்றது. 3 நிலை அரசுகள் இருக்கிறது. கட்சிகள் 3, முக்கியமான கட்சிகள் 3 நிலை அரசுகள் இருக்கிறது. 3 நிலை அரசுகளிலும் தமிழர்கள் பங்களிப்பு இருக்கு. அமைச்சர்களாகவும் இருக்கிறார்கள், உறுப்பினர்களாகவும் இருக்கிறார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், சட்டசபை உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், மாநகர சபை உறுப்பினர்களாகவும் இருக்கிறார்கள். நான் இப்போ 5 வகைப்பாடுகள் கொடுத்த நாங்கள். இப்போ அந்த சொல்லுங்கள், நீங்கள் அந்த வகைப்பாடுகள் சொல்லிவிடுங்க. தொடர்ச்சியாக இந்த மகாநாடு 4 நாட்கள் நடைபெற இருக்கும். முதலாவது நாள் பல அறிஞர்கள் கூடி, பொதுமக்களும் தமிழ் மக்களும் தமிழர் அல்லாதவர்களும் கூடி இந்த மகாநாட்டின் ஆரம்ப விழா ஒன்று நடைபெறும். அந்த ஆரம்ப விழாவை தொடர்ந்து கட்டுரைகள் சமர்ப்பிக்கும் அமர்வுகள் நடைபெறும். மறுநாளும் முழுமையாக பல அரங்குகளில் கட்டுரைகள் வாசிக்கிற நிகழ்வு நடைபெறும். அடுத்தது அந்தண்டு ஈவினிங் வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து கூடி நாங்கள் ஒருத்தர் அறிமுகப்படுத்தி கொள்கிற ஒரு பிரத்யோகமாக எங்களை தெரிந்து கொள்கிறோம். ஏன்னா நாங்கள் குளோபலாக பல நாடுகளிலும் இணைகிறாங்கள். ஒரு ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு குளோபல் தமிழ் கெஸ்ட் டின்னர் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதை விட 3வது நாள் கட்டுரைகள் வாசிக்கும் அரங்கு முடிவடைந்ததுக்கு பிறகு ஒரு ஒரு கலாச்சார நிகழ்ச்சி ஒரு இரவு நடைபெறும். வித்தியாசமான தமிழ் கலை கலாச்சாரங்களை கொண்ட ஒரு நிகழ்வு ஒன்று நடைபெறும். இறுதியாக 18ஆம் தேதி காலையில் இந்த மகாநாட்டின் அறிஞர்கள் கூடி இந்த மகாநாட்டின் முடிவு அரங்கு நடைபெறும். அந்த முடிவரங்கில் அடுத்த மகாநாட்டை பற்றி கூட பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மகாநாடு எவ்வளவு திறமையாக நிறைவாக முடிவது என்பதை பொறுத்து அடுத்த மகாநாடு எப்போ இங்கே நடத்தலாம் என்ற பற்றிய ஆய்வும் அதில் நடைபெறும். அந்த இறுதி நாள் இரவு அனைத்துலக தமிழர் பேரவையின் ஒரு ஒரு டின்னர் நைட்டும் ஒரு வருடாந்த ஒன்று கூடலோட ஒரு விருது வழங்கும் நிகழ்வோட நிறைவாகும்.